ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடம் சித்திர மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 மத்தியானம் கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம், அதாவது ரிஷப ராசிக்குள்ள போறாரு. அடுத்த 380 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷப ராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இதனால் வரை உங்கள் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷப ராசிக்குள் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியானவர் உங்கள் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் பிரயாணங்களினால் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத பழைய சம்பவங்களை பேசுவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாததை பேசுவதை விட விட்டு கொடுத்து போவதே சாலச் சிறந்ததாகும். மேலும் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் தென்படுகின்றன. எனவே தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் பாவங்களில் விழுவதால் அந்த பாவங்கள் சுபத்துவம் அடைகின்றன. எந்த வேலை அல்லது தொழில் நீங்கள் செய்து வந்தாலும் அதில் இருந்து வந்த சுணக்கங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த மேலதிகாரியின் தலையீடுகள் விலகும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். எனவே பணிச்சுமை அதிகமாகும். இதனால் வரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுக்கு புது நம்பிக்கைகள் பிறக்கும். கேட்ட இடத்தில் அல்லது எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வந்து சேரும். கடன் கொடுக்க தயாராக இருப்பார்கள். தேவையில்லாதவற்றிற்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. உடலில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கி உடல் நலம் சீராகும். எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரும். மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதை தவிர்க்கவும். மேலும் இந்த வருடம் முழுவதும் உங்கள் கர்ம லாபாதிபதியான சனி பகவான் 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பெற்று இருப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். இதனால் வரை உங்களை எதிர்த்து வந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். ராகு பகவான் 12ஆம் பாவமான மீனராசியில் தொடர்வதால் பயணங்களை குறைத்துக் கொள்வது உடல் நலனுக்கு நன்மை பயக்கும். மேலும் கேத்து பகவான் 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் தொடர்கிறார். எனினும் குரு பகவானின் சுப பார்வையான 5ஆம் பார்வை கேத்து பகவானின் மேல் விழுவதால் உங்களுக்கு தன சேர்க்கையை உண்டாக்கும். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் நவக்கிரக குரு பகவானையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர உங்களுக்கு செலவுகள் குறைந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்து வர தடைகள் நீங்கி வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த வருடம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயந்திநாதரை வழிபட்டு வர அனைத்து வழியிலும் ஏற்றங்கள் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பையும் மரியாதையையும் புகழையும் ஏற்றத்தையும் தரவல்லதாக அமையும். ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்க 12ஆம் பாவமான மேஷ ராசியில சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். உங்கள் ராசிக்கு 8 மற்றும்
11ஆம் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆவணங்கள், அதாவது லைசன்ஸ், பாஸ்போர்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி ரெனிவல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெகுலேஷன் போன்ற வணிகங்கள்ல முதலீடு செய்வதற்கு முன் கவனம் தேவைப்படும் காலகட்டமா இருக்கு. குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் சொல்லுவாங்க. குரு பகவானோட சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பாவங்கள்ல விழுவதால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகங்களை அள்ளித்தரும் குரு பயிற்சியாக அமைகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய உரிய பங்கு வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு மூலம் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களின் அரவணைப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த சுணக்கங்கள் மாறி அந்யோன்யம் பிறக்கும். கூட்டுத் தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறி நல்ல இணக்கங்கள் உண்டாகும். நெடு நாட்களாக திருமணத்திற்கு காத்திருக்கும் திருமண வயதாகும் பெண்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும். பிள்ளைகளின் மேல் படிப்புக்கான கனவுகள் நினைவாகும். குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குருமார்கள், சித்தர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும். குரு பகவான் ராசியில் இருப்பதால் உடல் நலனில் ஏதேனும் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் உங்கள் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் பாவத்தில் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் எந்தவித பெரிய மாறுதலும் இல்லாமல் சுமூகமான நிலை தொடரும். வேலை மாற்றம் அல்லது புதிய உத்தியோகத்தை ஏற்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மேலும் வேற்று மதத்தவர் மற்றும் வேற்று மொழியினரினால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மேலும் கேது பகவான் 5ஆம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதை குறைத்துக் கொண்டால் அவர்களிடம் வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்க முடியும். மேலும் இளைஞர்கள் காதலில் கவனம் செலுத்துவதை விட இந்த காலகட்டத்தில் உங்கள் கல்வி மற்றும் வேலையில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வெற்றிகள் உண்டாகும். தினம்தோறும் உங்களுக்கு பிடித்த மகான்களை மற்றும் விக்னேஸ்வரரை வணங்கி வர உங்கள் ஆசைகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். மேலும் தினந்தோறும் லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்து வர பண வரவு அதிகரிக்கும். இந்த வருடம் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமானை சேவித்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் காணப்படும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குடும்பம், குழந்தை மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டில் ஏற்றத்தை கொடுக்கும் குரு பயிற்சியாக அமையும். மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த உங்கள் 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் மே 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். எனவே வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வேலை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிருங்கள். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளின் யோசனைகளை ஆராய்ந்த பின்பு முடிவு எடுப்பது நன்மை பயக்கும். கணவன் மனைவி இடையில் வரும் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் விட்டு கொடுத்து போவது
சாலச் சிறந்தது. அவசியம் இல்லாத பொருட்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. குரு பகவானின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் பாவங்களில் விழுவதால் தாயாரின் உடல் நலம் மேலோங்கும். வீடு, வண்டி, வாகனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் முந்தைய கடன்களை அடைப்பீர்கள். மேலும் உங்களுக்கு வரவேண்டிய தேங்கி கிடந்த பழைய பாக்கிகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இதனால் வரை எதிர்ப்பாக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வெளி உணவை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. சிறிதேனும் உடல் பயிற்சி நன்மையை தரும். மருத்துவ செலவு சற்று கூடும் காலகட்டம் என்பதால் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் கவனம் தேவை. இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி பகவான் 9ஆம் பாவமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு பெரியவர்களின் ஆசி கிட்டும். சிறிது அலைச்சலுக்கு பிறகு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் தொடர்வதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே வேலையை விட்டு வேறு வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும். வேறு வேலை கிடைக்காமல் வேலையை விட்டு விடாதீர்கள். பின் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருப்பதால் எதிலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். எனினும் குரு பகவானின் 5ஆம் பார்வை கேத்து பகவானின் மேல் விழுவதால் தெய்வ வழிபாடு மேலோங்கும். தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் அல்லது கேட்டு வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று அங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாத பெருமாளை வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் அவசரத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும். கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமான மேஷராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அடுத்த ஒரு வருடத்திற்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு எதிராக இருந்து வந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். சென்ற வருடம் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து உங்கள் உடல் நலம் சீராகும். கடனுக்காக ஒரு பெரிய தொகையை செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாகும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் பாவங்களில் விழுவதால் தம்பதிக்குள் இருந்து வந்த மோதல் போக்கு மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்து உங்கள் துணையின் விருப்பப்படி உங்கள் செயல்களை மாற்றிக்கொள்வீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகி திருமணம் கைகூடும் காலகட்டமாகும். 5ஆம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானின் 7ஆம் பார்வை விழுவதால் இதுநாள் வரை குழந்தைக்காக ஏங்கும் கடக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் காலகட்டமாகும். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் சிறிது முயற்சியிலேயே அதிக மதிப்பெண் எடுக்கும் காலகட்டமாக அமையும். எனவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் தனித்திறமை வெளிப்படும். எதிலும் துணிந்து இறங்கக்கூடிய மனோதிடம் உருவாகும். உங்கள் ராசிக்கு
7 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் பாவமான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று வலுவாக உள்ளதால், அஷ்டமத்து சனி உள்ளதால் வேலையில் தாமதத்திற்கு பின் மற்றும் கூடுதல் முயற்சியால் பணிகள் முடியும். உங்கள் 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் மீன ராசியில் ராகு பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் தந்தை வழியில் ஆதரவுகள் கிட்டும். எனினும் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது மேன்மை தரும். உங்கள் 3ஆம் பாவத்தில் கேது பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்களில் தடை ஏற்படும். எனினும் குரு பகவானின் சுபப்பார்வை விழுவதால் தடைகள் விலகி உங்கள் திறமை வெளிப்படும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து மாலையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வர தடைகள் விலகும். மேலும் தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் சுணக்கப் போக்குகள் மாறும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனை சென்று வணங்கி வர ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் ஏற்றங்கள் தரும் குரு பயிற்சியாக அமையும். சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் பாவமான மேஷத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடைய குரு பகவான் 10ஆம் பாவத்துல சஞ்சரிப்பதனால வேலை சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரியின் அழுத்தம் அதிகரிக்கும். எந்த வேலையும் கவனம் தேவைப்படும் காலமா இருக்கு. வேலை செய்யும் இடத்துல அஜாக்கிரதையோ மற்றும் மறதியோ தவிர்ப்பது நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் பாவங்களில் விழுவதால் இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசியவங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பணப்புழக்கம் சற்று தாராளமா இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற எண்ணம் மேலோங்கும். புது வீடு கட்டுற முயற்சியில வெற்றியும் பெறுவீங்க. தாயாரின் உடல் நலன்ல சற்று கவனம் தேவைப்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி உங்களுடன் சண்டை போட்டவர்கள் தாமாகவே வந்து உறவு பாராட்டுவார்கள். மாணவர்கள் இந்த வருஷம் படிப்புல அதிக கவனம் செலுத்துவீர்கள். இந்த வருடம் முழுக்க 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று 7ஆம் பாவத்துல கண்டக சனியா சஞ்சரிக்கிறார். வேலையில் கவனம் தேவை. தெரியாத நபர்களுடன் பழகும் போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. மேலும் முடிந்தவரை வெளிவட்டாரங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் பாவமான மீனராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ஓரளவு நன்மை என்றாலும் ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்யும் போது சற்று கவனம் தேவைப்படுகின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் குரு பகவானோட சுப பார்வை கேது பகவான் மேல விழுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த வருடம் முழுக்க நீங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டக சனியின் தாக்கம் குறையும். மேலும் தினந்தோறும் சிவபுராணத்தை பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மை ஏற்படும். இந்த வருஷத்துல ஒரு முறையாவது திருவள்ளூருக்கு அடுத்து உள்ள சுருட்டப்பள்ளியில அருள் பாலிக்கும் ஸ்ரீ பள்ளிகொண்டேஸ்வர பெருமானை வணங்கி வர எல்லா பிரச்சனையும் விலகும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வேலையில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும். கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவா பார்ப்போம். கன்னி ராசிக்கு இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 9ஆம் பாவமான பாக்யஸ்தானத்தில் ரிஷப ராசிக்குள் சஞ்சரிக்க உள்ளார். உங்கள் 4 மற்றும் 7ஆம் பாவத்திற்கு அதிபதியானவர் 9ஆம் பாவத்தில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பானது. 2 கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் திரிகோணமான 9ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பானது. இதனால் வரை இருந்து வந்த
பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பெரியோர்களின் ஆசிகள் மற்றும் மகான்களின் சந்திப்பு மூலம் மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாகும். வீட்டில் புதிய பொருட்கள் சேரும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நல குறைபாடுகள் சீராகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசியில் மற்றும் 3 மற்றும் 5ஆம் பாவங்களில் விழுவதால் இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். தைரியம் பிறக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவான போக்கு காணப்படும். மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்வீர்கள். பிடித்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளினால் உங்கள் மதிப்பு உயரும் காலகட்டமாகும். இதுநாள் வரை இருந்து வந்த அலட்சிய போக்குகள் மாறி எல்லா விஷயங்களிலும் கவனமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதியான சனி பகவான் 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு முயற்சியிலும் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். கேத்து பகவான் ராசியில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதால் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மனம் தெளிவு மற்றும் மன அமைதி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களின் மதிப்பு சமுதாயத்தில் கூடும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது காளஹஸ்தி சென்று ஞான பிரசுராம்பிகா உடனுரை ஸ்ரீ காளஹத்திநாதரை வழிபட்டு வர வாழ்க்கையில் மேன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் குரு பயிற்சியாக அமையும். துலா ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் பாவமான மேஷ ராசியில குரு பகவான் சஞ்சரித்து வந்தார். குரு பகவான் இப்போ 8ஆம் பாவமான ரிஷப ராசி உள்ள சஞ்சரிக்க போறார். இதனால் வரைக்கும் குரு பகவானோட சுப சப்தம பார்வை உங்க ராசியில் விழுந்து வந்ததால் உங்கள் செயல்கள் அனைத்தும் மேல் ஓங்கியது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகுகிறது. எனவே எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நிதானம் தேவைப்படும் காலகட்டமாகும். எனினும் உங்கள் 6ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைவதால் உங்களுக்கு நன்மையே. உங்கள் உடல் உபாதைகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேலும் கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக வெளிவருவீர்கள். எனினும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் பாவங்களில் விழுவதால் வீண் செலவுகள் குறைந்து சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி அமைதி கிடைக்கும். உங்கள் பேச்சில் மற்றவர்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள். பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கும். எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல கல்வி கடன் கிடைக்கும் காலகட்டமாகும். உங்கள் 4 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சிறிய மாற்றங்கள் செய்வீர்கள் மற்றும் பழுது பார்க்க நேரிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் எதிரி பயம் விலகும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். எனினும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும்.
உங்கள் விரயஸ்தானமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதால் குரு பகவானின் சுப பார்வை கேது பகவான் மீது விழுவதால் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். தினம்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வர உங்களுக்கு இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் பயம் நீங்கும். இந்த வருடம் சென்னை பல்லாவரத்தில் அருகிலுள்ள திருநீர்மலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாத பெருமான் மற்றும் நீர்வண்ண பெருமாளை வணங்கி வர உங்கள் உடல் நலம் மேலோங்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடந்த கால கசப்புக்களை போக்கி இனிமையாக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் 2ஆம் மற்றும் 5ஆம் பாவங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது 7ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றியை நோக்கி செல்லும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 11ஆம் பாவம் மற்றும் 3ஆம் பாவங்களில் விழுவதால் தேக்க நிலை மாறி பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு வர இருந்த பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலம் சீராகும். முகம் பொலிவுடன் காணப்படுவீர்கள். வீட்டில் மற்றும் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். திருமணத்திற்காக காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும். உங்கள் வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் பாவ அதிபதியான சனி பகவான் 4ஆம் பாவமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வீடு வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சிறிது தேக்க நிலை ஏற்படலாம். 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் தொடர்வதால் குழந்தைகளுடன் சுற்றுலா போய் வருவீர்கள். குழந்தைகள் வழியில் சந்தோஷம் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு உங்கள் விருப்பமானவர்களுடன் சென்று வருவீர்கள். 11ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதாலும் குரு பகவான் பார்ப்பதாலும் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பழைய பாக்கிகள் தானாக வந்து சேரும். தினம்தோறும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு பெரும் புகழ் சேரும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு வெற்றி சதவீதம் கூடும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருத்தணி சென்று அங்கு அருள்பாலிக்கும் வள்ளிதேவ சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வர உங்கள் இல்லற வாழ்வு ஆனந்தமாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சென்ற காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி வெற்றிகளை கொடுக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது 6ஆம் பாவமான ருண ரோக சத்ருஸ்தானமான ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். இதனால் வரை உங்கள் ராசிக்கு கிடைத்து வந்த குரு பகவானின் சுப பார்வை மே 1ஆம் தேதியிலிருந்து ராசியை விட்டு விலகுகிறது. எனவே பண விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது அல்லது தேவைக்கு அதிகமான தொகையை கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நலன் பயக்கும். வேலை மற்றும்
தொழில் செய்யும் இடங்களில் வீண் வாக்குவாதம் அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். தொழிலில் முதலீடு செய்ய இது தகுந்த காலம் இல்லை என்பதால் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தினருடன் கோயில் மற்றும் சுற்றுலா சென்று வருவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ஈடுபாடு சற்று குறையும். புதிய வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும். 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் செலவுகள் அனைத்தும் சுப விரயமாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும். உங்கள் ராசிக்கு தனவீரியாதிபதியான சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தொடர்வதால் உழைப்பால் முன்னேற வேண்டிய காலகட்டம். உங்கள் 4ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். எனினும் அதிக செலவை குறைப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். கேது பகவான் 10ஆம் பாவமான கன்னி ராசியில் தொடர்வதால் வேலை செய்யும் இடத்தில் சலிப்பு ஏற்படும். எனினும் குரு பகவானின் சுப பார்வைகள் விழுவதால் தடைகள் விலகி நன்மை பயக்கும். தினம்தோறும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளிய குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை பாராயணமோ அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும். அருகிலுள்ள சிவாலயங்களில் உள்ள நவக்கிரக குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி வணங்கி வர எல்லாம் நலமாகும். இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது ஆலங்குடியில் அருள் பாலிக்கும் ஆபத் சகாயேஸ்வரரையும் மற்றும் அங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர எல்லா வகையான தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் கடன் வாங்குவதையும் மற்றும் பெரிய முதலீடு செய்வதையும் மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குரு பயிற்சியாக அமையும். மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் பாவமான மேஷ ராசியில சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி 5ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். எனவே இதுவரை நீங்கள் பட்ட துயரங்களுக்கு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும் என்பது மிக இல்லை. உங்களுக்கு குடும்பம் மற்றும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் இனி அதிகரிக்கும் காலகட்டமாகும். இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள். கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி அனைத்திலும் நன்மை ஏற்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 9 மற்றும் 11ஆம் பாவங்களில் விழுவதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கு வராமல் தடைப்பட்டிருந்த பாக்கிகள் வந்து சேரும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி இதுவரை இல்லாத லாபம் கிடைக்கும். மூதாதையர் சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் மாறி உங்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும். கோயில் திருப்பணிகளை எடுத்துச் செய்வீர்கள். தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் காலகட்டமாகும். உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கும் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று பாதச்சனியாக உள்ளார். எனினும் குரு பகவானின் 9ஆம் பார்வையான சுப பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் பாதச்சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவீர்கள். ராகு பகவான் 3ஆம் பாவமான மீனராசியில் தொடர்வதால் தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும். வேற்று மதத்தினர் மற்றும் வேற்று மொழியினரால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கேது பகவான் 9ஆம் பாவமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையில் தொடர்வதால் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் பெரியவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வர பாதச்சனியின் தாக்கம் குறையும்.
வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானை மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது குருவாயூர் சென்று அங்கு அருள் பாலிக்கும் குருவாயூர் அப்பனை வழிபட்டு வணங்கி வர உங்களுக்கு தனம் மற்றும் புகழ் சேரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இதுவரை காத்திருந்ததற்கு வட்டியும் முதலுமாக வெற்றியையும் மற்றும் புகழையும் அள்ளிக் கொடுக்கும் குரு பெயர்ச்சியாக அமையும். கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவா பார்ப்போம். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த தன லாபாதிபதியான குரு பகவான் ரிஷப ராசியான உங்கள் 4ஆம் பாவத்துல சஞ்சரிக்க உள்ளாரு. நீங்கள் இருக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள். வீட்டில் புதிய பொருட்கள் சேரும். பழைய வண்டியை பழுது பார்ப்பீர்கள் அல்லது பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டி வாங்குவீர்கள். தாயாரின் உடல் நலனில் சற்று கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனினும் தினமும் உடல் பயிற்சி செய்வது அவசியம். அந்நியர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி தொழிலில் ஏற்றம் ஏற்படும். செலவுகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். உங்கள் கூட்டாளிகளின் துணையோடு தொழிலை மேம்படுத்துவீர்கள். வெளியூர் பயணம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். எனினும் குரு பகவானின் பார்வை உங்கள் 10ஆம் பாவமான கர்மஸ்தானத்தில் விழுவதால் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ராகு பகவான் 2ஆம் பாவமான மீனராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கையாளும் போது அல்லது ஆன்லைன் டிரான்சாக்சன் போது கவனம் தேவை. வீட்டில் விட்டு கொடுத்து போவது நன்மை பயக்கும். பயணங்களின் பொழுது கவனம் அவசியம். 8ஆம் பாவமான கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதாலும் முதலீடு செய்வதில் ஒரு தெளிவு பிறக்கும். தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். திடீர் பணவரவு உண்டாகும். தினம்தோறும் காலபைரவாஷ்டகம் சொல்லி வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகும். மேலும் பிரதோஷ தினங்களில் மாலையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்து வர நன்மைகள் ஏற்படும். இந்த வருடத்தில் ஒரு முறையேனும் திருக்கடையூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் மற்றும் ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரரை வழிபாடு செய்து வர ஜென்மசனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி சென்ற காலங்களில் வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி முன்னேற்றம் தரும் குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இனி 3ஆம் பாவமாகிய ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். எனவே பேச்சில் கவனம் தேவைப்படும். அலைச்சல் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் பாவங்களில் விழுவதால் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். தந்தை வழியில் உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். தந்தையின் உடல்நிலை சீராகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். குடும்பத்தில் திருமணம் நடைபெறும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் காலகட்டம். மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்து காத்திருக்கும்
மீன ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் 12ஆம் பாவமான கும்பராசியில் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே உடல் நலனில் கவனம் தேவை. முதுகு, கால் மற்றும் வயிறு பகுதிகளில் வலி அல்லது பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தினமும் நடைபயிற்சி செய்வது நல்லது. ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் எதிலும் அவசரத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பயணங்களின் போது நிதானம் மற்றும் கவனம் அவசியம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் ஏதேனும் சிறிதாவது உடல் பயிற்சி செய்வது நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமாகிய கன்னிராசியில் கேது பகவான் தொடர்கிறார். எனினும் அவர் மீது குரு பகவானின் பார்வை விழுவதால் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் அறிவுரையை உங்கள் வாழ்க்கை துணை கேட்டு நடப்பார். இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். நாள்தோறும் திரு ஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய கோள் அறுபதிகத்தை சொல்லி வர உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும். வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சென்னை பாடியில் உள்ள திருவள்ளிதாயத்தில் அருள்பாலிக்கும் திருவள்ளீஸ்வரரை மற்றும் குரு பகவானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுமார் என்றாலும் வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயரும் புகழும் உயரும் குரு பயிற்சியாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி நன்றிகளுடன் ஸ்ருங்கன் வி. பிரபாகரன்.